டாக்டர் பிளஸ் பை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. இப்போ சார் நான் ரொம்ப பிளாக்காக இருக்கேன் சார். பெண்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆண்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பிளாக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. சிவப்பாக இருக்கணும் சார்னு கேட்குறவங்களாம் நிறைய இருக்குங்க. சிவப்பாக முடியுமா சார்? எனாமல் இந்த எனாமல் பெயிண்ட் போயிருமான்னு கேட்குறவங்களும் இருக்குங்க. பிளாக்கு எனாமல் காணாமல் போகும். உங்களுக்கு இதை செஞ்சா என்ன செய்யணும்? ரொம்ப வெரி சிம்பிள். ஒன்று சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாம, விளையாட்டுல காமெடியா நினைக்காம நான் சொல்றதை கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க கலரா மாறுறத நீங்க கண்டிப்பா கண்கூடா பார்க்கலாம். 48 நாளையில. சொல்லுங்க சார் என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்க. முதல்ல குடலை சுத்தம் பண்ணிக்கணும். நீங்க அது ரொம்ப முக்கியம். தினமும் நீங்க ஆவாரந்தழை நாட்டு மருந்துகள்ல ஆவாரந்தழை பொடின்னு கேளுங்க. ஆவாரந்தழைப்பொடி, ஆவரை, பொன்னாவரைன்னு சொல்றதுக்கு பேரே பொன்னாவரை தான். பொன்னாவரை பொடி வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி 2 ஸ்பூன் வெந்நீர்ல காலைல குடிக்கணும். பொன்னாவரை பொடிக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கு. அதே மாதிரி மாலை வெயில்ல 2 மணி நேரம் உங்களுடைய உடம்ப காமிச்சிடணும். இந்த பொன்னாவரை பொடியை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டாலே 3 வேளையும் சாப்பிடலாம். 3 வேளையும் பொன்னாவரை பொடி தொடர்ந்து நீங்க சாப்பிட்டே பாருங்க. அதே மாதிரி இந்த சாப்பாட்டுல கடையிற கீரையை நீங்க பயன்படுத்தணும் அதிகமா. மாமிச உணவுகள் எல்லாவற்றையுமே நீங்க தள்ளி வச்சிடணும் கொஞ்ச நாளைக்கு. இந்த கலர் மாறணும்னா நான் சொல்றேன். அதே மாதிரி மதியம் மட்டும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அடை தோசை சாப்பிடணும். அதுல என்னன்னு கேட்டா பருப்பு ஐட்டம் என்னென்ன பருப்பு இருக்கோ எல்லா பருப்பையும் போட்டு அதை ஆட்டி அடை தோசையாக, சின்ன வெங்காயம் போட்டு அடை தோசையாக நெய் போட்டு சாப்பிடணும். மதிய உணவு சிறப்பா அந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஒரு வீம்புக்காக நீங்க கரெக்டா அப்படியே வஜிரமா அதாவது முடிவோட நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொல்ல இந்த உணவு போதும். எல்லா பருப்பும் போட்டு மதிய உணவு அடை தோசை வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. சீரகம் அதில் ஆக்ட் பண்ணிடணும், மிளகு சீரகம் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணி அடை தோசை போட்டு மத்தியானத்தை சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி இரவு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மாலை வெயில் காயணும். குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது, அதாவது 4:30 மணிலிருந்து 6 மணி நேரம். இது ஒரு கம்பல்சரியா பண்ணுத. அதுக்குதான் நிறமிகளை, உங்களுடைய உடலில் உள்ள நிறமிகளை மாற்றுகின்ற வைட்டமின் டி சூரியனிடம் இருக்கிறது. மாலை, அதாவது காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. வழக்கப்படுத்துன்னு சொல்லி பாரதி அப்பொழுதே பெண்களுக்கு பாடினான். ஏன்னா சயின்ஸ் பாரதிக்கு தெரியும். இந்த சயின்ஸ் எந்த சயின்ஸ்? நம்முடைய பாரம்பரிய சயின்ஸ் தெரியும். பாரதிக்கு தெரிஞ்சுதான் பாடியிருக்காரு. ஏன் காலையில விளையாட சொல்லல அவரு? பாப்பாவை காலைல போய் விளையாடுன்னு. காலைல பித்த நாடி ஓடிட்டு இருக்கோம். பித்தம் காலை வெயில் தலைக்காருன்னா பித்தம். ஆனா சூரிய உதய காலத்துல 1.5 நாளிகை, அதாவது மேக்சிமம் 1 ஹவர் எடுத்துங்க டைம். மேக்சிமம் 1 ஹவர். இந்த ஒரு 49, ஆமா 50 நிமிஷம் வரும். இந்த கணக்கின்படி சூரியன் உதிச்சு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஒரு அற்புதமான இதே வைட்டமின் டி, இந்த கலர் சேஞ்சஸ், அந்த நிறமிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அங்க இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க நின்னீங்கன்னா பித்தமா மாறிடும் மொத்தமாவே. அப்புறமேலு மஞ்சள் காமால வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதே காலை வெயில் ஆகாது. சரி, அப்ப மாலை வெயில்ல இது கிடைக்கும். தோலே மாறிடுங்க டோட்டலாவே. நீங்க மாலை வெயில் காஞ்சி பாருங்க. மாலை வெயில் சட்டையை கழட்டிட்டு மொட்டை மாடியில மாலை வெயில் காயக்கூடிய எல்லாத்துக்குமே தோலின் நிறம் மாறும். அது மட்டுமல்ல, நிறைய அதுவும் எண்ணெய் ஆயில் எடுத்துக்கிட்டு மாலையில நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய்
சுத்தமான தேங்காய் எண்ணெய்லாம் மேலே தடவிட்டு, அதில் நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட். இதில் தடவிட்டு நீங்கள் வந்து ஆயில் இது சூரிய வெளிச்சத்தில் இருக்க மாதிரி மாலை வெயில் காஞ்சிங்கன்னா விரைவாகவே உங்களுக்கு உடல் நிறம் மாறும். அந்த கருப்பாக இருந்தவன் கலையாக மாறிடுவான். அதான் உண்மை. பெண்களுக்கும் அதே தான். ஆக இப்படி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இரவு உணவு வந்து பால் ஏலக்காய் பாலோட நிறுத்திடணும். இவ்வளோதான் விஷயம். 2 வேளை உணவு. இந்த 3 வேளையுமே என்ன செய்யணும்? இந்த பால் எடுக்கிறதுக்கு முன்னாலையும் இந்த எது நம்முடைய பொன்னாவரை அந்த செடியினுடைய அந்த பவுடரை வந்து விடாமல் 3 வேளையும் சாப்பிட்றணும். ஒவ்வொரு ஸ்பூன் போதும் வெந்நீரில். இது 48 நாள் பண்ணிருங்க. பண்ணிட்டு இதே வந்து நம்ம டாக்டர் பிளஸுக்கு நீங்கள் பதிவை போடுங்க. இப்போ போட்டோ எடுத்து உங்களை வச்சுக்கங்க. அப்புறம் போறவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் போட்டாருன்னா என்னப்பா ஆள்லாம் இப்படி ஆயிட்ட தகதகன்னு ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது உண்மை. ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.